ஹாய் மக்களே, வணக்கம். ஆர்கேவி ட்ரிப் வீடியோ உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறையா பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறையா நீங்கள் சேனலில் எல்லாம் பார்க்குறீங்க, பார்த்தேன். உண்மையிலே இனிமேல் சந்தோஷமாக இருக்குது. அந்த பாக்கியம் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே எங்கள் கடை. இந்த ஊர் பேர் வெங்கடாஸ்ரீ கோட்டை. பத்தலவன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. பத்தலவன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். கொடைக்கானல் இங்கேருந்து 60 கிலோமீட்ரு. மதுரை 56 கிலோமீட்ரு. மதுரை. சென்னையெலாம் 450 கிலோமீட்ரு இங்கேருந்து, நம்ம ஊர்லேருந்து. இங்கே நிலக்கோட்டை பூ மார்க்கெட்னா இங்கே நிலக்கோட்டை. பத்தலம் பக்கத்தில் நிலக்கோட்டை இருக்குது. இந்தியா ஃபுல்லாக பூ மார்க்கெட்டுக்கு நிலக்கோட்டைக்கு வருவாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது பக்கத்தில்? தேக்கடி, குமுளி, கம்பம், இது பூரா டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இங்கே வாடிப்பட்டி இருக்குது, மதுரை வாடிப்பட்டி. அந்த ஊரில் தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சிடுவோம். அங்கே வந்துட்டு மாதா கோயில் நல்லா ஃபேமஸ் வாடிப்பட்டியில். ஜல்லிக்கட்டுக்கும் அலங்காநல்லூர், வாடிப்பட்டி இதுதான் நல்லது ஃபேமஸாக இருக்கும். அலங்காநல்லூர் எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும், 36 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரோடு பத்தலவன் ரோடு. இப்படி எடுத்துட்டிங்கன்னா மதுரை ரோடு. இந்த பக்கம் இது கிழக்கு சைடு மதுரை. இது எடுத்துட்டிங்கன்னா கொடைக்கானல், பத்தலவன், தேனி, கம்பம் அந்த ஊர் போகுது. இங்கே நாகங்கோழி சாலை வரப்போதாமா இந்த ஊரில். எப்போ வருதுன்னு இல்லை. வந்தாங்கன்னா சீக்கிரமாக நம்ம கடையை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது தெளிவில்லை, சாரிங்க. இது நம்ம செல்லில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் கேமராலாம் வாங்கலை. இன்னும் செல்லு பற்றி இன்னும் அதிகமாக தெரியல. செல்லுலேயே வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் கேமரா இன்னும் எடுக்கலை. அதுதான் எங்கள் கடை போடு. எங்கள் கடை ஃபேன்லாம் நிறைய அடிக்கணும். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சு பெயிண்ட் வச்சு. இந்த பக்கம் நாங்கள் கார்னு பார்த்துருக்கோம். இந்த செட்டில் வீகோ கார் வாங்கினோம். நல்ல கார்னு பார்த்துருக்கோம். செட்டில் எங்கள் வீடு, அதுக்கு பின்னாடி ஒரு வீடு. பின்னாடி ஒரு வீடு இருக்குது. மக்களை வணக்கம். ஆர்கேவி ட்ரிப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பாருங்கள். என் பசங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த கடை வச்ச புதுசில் நாங்கள் செல்லு வாங்கினோன்னே எப்சான் மிஷினை வாங்கினோம். மிஷின்னு சொன்னேன், அது விளம்பரத்துக்காடி சொல்லலை. எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி அதுதான் தெரிஞ்சிச்சு. பிரிண்டோட மிஷினு. அப்போ இந்த என் பையங்க 2 பேரும் போட்டா போட்டு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு போட்டா போட்டு அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாங்க. இவர் பேர் மதன், பெரிய பையன். இவர் பேர் கவின், சின்ன பையன். பெரிய பையன் இப்போ 10th படிக்கிறான். சின்ன பையன் வந்து 6வது போகிறான். பாப்பா வந்து மதுஸ்ரீ 8வது போகுது. 3 பேர்த்தையும் வீடியோவில் காட்டுறேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுலையும் காட்டுறேன். இது எங்கிட்ட நேராகவே பார்க்க முடியல. நான் பார்க்க முடியாது கேட்டுருந்தேன். இந்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. இதை வந்து எல்லா பேத்துக்கும் தெரிகிற மாதிரி இது பண்ணுங்க. வேறு என்ன மக்களுக்கு சொல்லணும்? நாங்கள் எல்லா பேரும் நலம், நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டேன். ஒருத்தருக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குங்க. அடிக்கடி ஒரு சைடு தலைவலி வருது. நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லைன்றாங்க.
இந்த ஒரு தலைவலி எதுக்கு தான் வருதுன்னே தெரியல. யாருனாலும் ஒரு தலைவலிக்கு என்ன பண்ணால் இது போயிருன்னு சொல்லுங்கள், ஒரு டிப்ஸ் கொடுங்க. அதை நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆவி பிடிச்சாலும் இது பிடிச்சாலும் ஒன்றும் கேட்க மாட்டேது. 2 நாளைக்கு ஒரு தலைவர் வந்துடுது, ஒன்றும் முடியல. இந்த தலைவலிக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டு, அதனால ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கேட்டுக்கலான்னு சொல்லி தான். இல்லாட்டி எந்த ஊர்னாலும் டாக்டர் யார் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ஊரில் டாக்டர் வந்து பார்க்குறேன். ஒரு தலைவலி செம்மையாக வலி தாங்க முடியாது. 1 மணி நேரம் வந்து செம்மையாக உள்ளே வந்து விளாண்டுட்டு ஓடிடும். பயங்கரமாக வலிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. மெயின் ரோடுங்க, கடை மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த கடையை டெவலப் பண்ணணும். இதே எங்கள் மிஷினு, எங்கள் வாழ்வாதாரத்தை இந்த மிஷின் தான் காப்பாற்றுது. அப்போது இன்னும் கடையெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஓரளவுக்கு பரவாயில்ல. சின்ன ஏரியா தானே, கடை நிறையா இருக்குது. நம்ம கடையும் ஒன்று இருக்குது, என் கடையோட 12 கடை இருக்குது. 12 கடை ஜெராக்ஸில் ஒரே கடை தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஈசமையம் திறந்துருக்காங்க. மற்றபடி ஜெராக்ஸில் ஒன்று தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை. இதுக்கு மேலே வச்சாங்கன்னா என் போல என்ன தெரியாது. பார்ப்போம். எதாக இருந்தாலும் இறைவன் ஒருத்தர் இருக்கான், கைவிட மாட்டான். இன்னொரு நம்பிக்கையோடு இருக்கேன். 8 நிமிஷம் வீடியோ போடணும், என்ன பேசுகிறதுன்னே தெரியல. தேங்காய் இங்கே ஐயம்பலம், இந்த ஊர்லேருந்து பாம்பேக்கெலாம் தேங்காய் காய்கறிலாம் போகுதுங்க. ஐயம்பலத்துக்கு கோம்பக்காயின்னு சொல்லுவாங்க தேங்காய். இங்கேருந்து தான் நிறையா எக்ஸ்போர்ட்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் இந்த ஊர்லேயே திருப்பூர் மாதிரி பனியன் கம்பெனி சட்டி கம்பெனிலாம் இங்கெல்லாம் ஏரியா வந்துருச்சு. போகிற காலத்தில் நாங்களும் ஒரு 10 நிமிஷம் வாங்கி யூடியூப்பில் வருமானம் வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஓவர்லாக்கு 10 பேட்லாக்கு எல்லாம் வாங்கி நம்மளும் சட்டி கம்பெனி பனியன் கம்பெனி வச்சிடலாம், சாப்பிட்றதுக்கு செய்யலாம். அது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மிஷின் 6 செகண்ட்ஸில் கம்மியாக வைக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். இது விளம்பர சேனலில் ஆர்கேவி ட்ரிப்பு வீடியோ. அந்த ட்ரிப்பு போகலான்னு நினச்சி தான் கார்லாம் எடுத்தோம். இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கனால ட்ரிப்புக்கு போகும்போல கண்டிப்பாக கார்லேருந்து வீடியோ போடுறேன். அப்படியே எந்த ஊருக்கு போகிறோமோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நம்மெல்லாம் படிப்பறிவுலாம் கம்மி தான், 6வது தான் படிச்சிருக்கோம், 6வதும் கம்மி தான். அதனால் படிப்பை பற்றி பேசிட்டேன்னு சாரி. நம்ம இதுக்கு முன்னாடி டெய்லர் வந்திருக்கோம் ஒரு 10 வருஷம், திருப்பூர் டெய்லரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் இந்த ஊர் வெங்கடாசோட்டிக்கு வந்ததுக்கப்புறம் சென்ட்ரிங் ஹெல்ப்பரு, அப்புறம் மம்முட்டி ஆள். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு மளிகை கடை நம்மளுக்கு அழகாக இப்போ பெருசாக போகாது, சின்னதாக தான் போகுது. அப்புறம் அரிசிலாம் வாங்கி வச்சோம், போகல. அதான் ஜெராக்ஸ் பிரிண்டோடு இந்த ஊரில் இல்லாத ஒன்று ஏற்படணும். என்னப்பா 30 rupees வாங்க போகிறேன். ஏன்டா வீட்டில் போட்டு வைக்கிறீங்களா? போட்டு தரவா? ஒரு 5 நிமிஷம் காத்துருக்கீங்களா? இந்த பிஸ்கட் நம்ம பிஸ்கட் வேணாமா? அது மட்டும் என்னவா இருக்கு? எத்தனை பிஸ்கட் வேணும்? 2 சேர்ந்த ஒரு 6 பிஸ்கட் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. ஆமாம், அப்புறம் நீங்கள் போய் வாங்க வேண்டாம். இதே பிஸ்கட் நான் வாங்கி வைக்கிறேன்டா நாளைக்கு. இது அதில் என்ன பேர் போட்டுருக்காங்கன்னு பார்த்து வா. டீ ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. இந்தா, எனக்கு இப்போ தான் தலைவலி வந்து விட்டுச்சு. இதுக்கு மேலே நான் போய் நான் டீ அம்மா போட்டு தராது. இந்தா டீ கொஞ்சம் சேர்த்து போட சொல்கிறா. 4-5 சேர்த்து குடிக்கிற மாதிரி கம்மியாக போட்டு கொடுக்குறாப்புல. ஹாய் மக்களே, வணக்கம். இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ. எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுங்க மக்களுக்கு. ஓகே, போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஐடியா இருந்தால் சொல்கிறேங்க. ஓகே, பாய்.